உடுத்தி மகிழ்ந்து இஸ்லாமிய பெருமகனாய் வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் பெரு கருணை புரிந்து பெரு ஆதரவு தந்து தானாய் தனித்தோனாய் தக்கோனாய் தயாபரனாய் தன் நிகரற்றவனாய் ஆட்சியும் அதிகாரமும் வல்லமையை நிலைநாட்டுகின்ற வல்ல இறைவனுக்கே மங்கா புகழனைத்தும் குறைஷ் என்னும் குலவிளக்காம் குண்டுரையும் சூர் விளக்காம் அரசியற்று மகள் விளக்காம் அறிவூற்றும் மகிழ் விளக்காம் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தடம்புரலாக பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அருளால் நமது கீழக்கரை சுன்னத்து வல் ஜமாத் மற்றும் மின்னாஜ் பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தும் 170வது வார பயானில் ஒன்று கூடியிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை பொறுப்பேற்றி நடாத்தி கொண்டிருக்கின்ற சமூகத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் கொள்ள அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிரப்பமான முறையில் உண்டாவதாக என்று துஆ செய்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய 170வது வார பயானுடைய தலைப்பு தர்மம் தலையாக்கும் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு முன்வந்திருக்கிறேன். இப்படியும் சொல்லுவார்கள், தர்மம் தலைகாக்கும், அது தக்க சமயத்திலே உயிர் காக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதனுடைய உண்மையான விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக வேண்டி இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மனித வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வை கொண்ட ஒரு பாதையாகும். வாழ்வின் அடிகோட்டிலே இருப்பவர்கள் எப்போதும் அப்படியே அந்த அடிகோட்டிலே இருப்பதில்லை. ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் மற்றொரு ஒரு நேரத்திலே அவர்கள் மிகப்பெரிய மேன்மையை அடைகிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தை அடைந்து விட்டால் சிலர்கள் முற்கால நிலையை மறந்து விடுகிறார்கள். தலைமுறையாக செல்வந்தர்களாக வாழ்வதை போன்று அவர்கள் பாவனை காட்டுகிறார்கள். இப்படி வாழக்கூடிய நிலைகளை பற்றி அல்லாஹ் நமக்கு பல்வேறு செய்திகளை தருகிறான். உலகிலே மனிதன் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு எண்ணற்ற நியாமத்துகளை பொருளாதாரங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். அத்தனை பொருளாதாரங்களையும் கொடுக்கின்ற பொழுது அந்த பொருளாதாரங்கள் நமக்கு மட்டுமல்ல, இது பிறருக்கும் உரியது என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய திருமறை சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான், அத்தியாயம் 2 வசனம் 3, அல்லதீன யுமினூன பில் கைபி வ யகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள், தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள், அவர்களுக்கு வழங்கியிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்றாவதாக சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அப்பேற்பட்ட மூமின்களை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் மூமின்கள். அதனால்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், நாமும் கொடுத்து வாழ வேண்டும். அப்படி கொடுத்து வாழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான். நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் ஏழ்மையான நேரத்திலே தர்மம் செய்வதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். செல்வந்தர்கள் மட்டும்தான் தர்மம் செய்வது என்பது பொருட்டல்ல. எல்லோருமே தர்மம் செய்ய வேண்டும், தன்னுடைய தகுதிக்கு தக்கவாறு தர்மம் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு நியாமத்துகளை தந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு அவருடைய தகுதியை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கோடி கோடியாக வருகிறது என்று சொன்னால் அதற்கு தக்கவாறு அவர் தர்மம் செய்ய வேண்டும்.
தினமும் தினக்கூலி செய்கிறோம் என்று சொன்னால் அதிலே சிறிதளவு நாம் என்பதை தர்மம் செய்ய வேண்டும். இதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புகாரியிலே 6539வது செய்தியாக இடம்பெறுகிறது, முடிந்தால் ஒரு பேரித்தம்பழத்தின் சிறு துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வாசகத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சிறு துண்டை பெருமானார்கள் உச்சரிக்கிறார் என்று சொன்னால் ஏழ்மையாக இருக்கக்கூடியவன் அப்படித்தான் அவன் செயல்படுத்த முடிய வேண்டும். செல்வந்தனாக இருக்கக்கூடியவன் எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பேரித்தம்பழத்தை ஒரு சிறு துண்டு என்பதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவன் 5 பேரித்தம்பழத்தை அவன் சம்பாதித்துக் கொண்டு வருகிறான். அதிலே ஒரு பேரித்தம்பழத்தை அன்பளிப்பாக அவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த தர்மத்தை அல்லாஹ் விரும்புகிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்மத்தை மிகவும் விரும்பி சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது புகாரியிலே இடம்பெறுகிறது, அல் பகீலு அதுவல்லாஹி வலவு கான ஆபிதா. கஞ்சன் அல்லாஹ்வுக்கு விரோதமானவன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது பஈது மினல்லாஹ், இவன் அல்லாஹ்விற்கு தூரமானவன். கஞ்சனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் அல்லாஹ்விற்கு தூரமானவன் என்று சொன்னார்கள். ஓ பஈது இலல் ஜன்னா, இன்னும் அவன் சொர்க்கத்திற்கும் தூரமானவன். கஞ்சனா இருக்கக்கூடியவனுக்கு சொர்க்கத்திலும் இடமில்லை என்பதை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி? வலவுக்கான ஆபிதா, அவன் மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, வணக்கசாலியாக இருக்கிறான், தர்மங்களை செய்வது கிடையாது, ஆனால் போலியாக தொழுது கொண்டிருக்கிறான். உண்மையான தொழுகையாளியாக அவன் இருந்தால் அவன் நிச்சயமாக பொருளாதாரத்திலே அவன் நிச்சயமாக அவனுடைய கை கொடுப்பதற்கான வழிமுறைகளை அவன் மேற்கொண்டிருப்பான். இன்னொரு மனிதனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸஹி ஹபீபல்லாஹ் வலவுக்கான ஃபாசிகா, தர்மம் செய்பவன் ஹபீபல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமானவன். வலவுக்கான ஃபாசிகா, அவன் பாவியாக இருந்தாலும் சரி என்று சொல்லுகிறார்கள். இவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது கரீபு மினல்லாஹ் வ கரீபு இலல் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக இருக்கிறான், சொர்க்கத்திற்கும் நெருக்கமானவனாக இருக்கிறான். நரகத்திற்கு இவன் தூரமானவனாக இருக்கிறான். வலவுக்கான பாசிகா, அவன் பாவியாக இருந்தாலும் சரி. ஒருத்தன் வணக்க வழிபாடுகள் குறை வச்சிருக்கிறான், அவனுடைய வணக்க வழிபாடுகள் குறைகள் இருந்தாலும் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சிறப்பான முறையிலே அவன் தர்மம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நேசம் உள்ளவர்களா வாழ வேண்டுமானால் இவ்வுலகிலே தர்மங்களை செய்ய வேண்டும். தர்மங்களை செய்ய செய்ய அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய அருள்மார்களை தந்து கொண்டே இருக்கிறான். உண்மையிலே அதனுடைய தர்மங்களை கொடுத்து அழகு பார்த்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வங்களை அவர்கள் புரிந்திருப்பார்கள். அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான், அத்தியாயம் 28 வசனம் 77, அஹசின் கமா அஹசன் அல்லாஹ் இலை, அல்லாஹ் உமக்கு உபகாரம் செய்ததை போன்று நீ பிறருக்கு உபகாரம் செய் என்று அல்லாஹ் கூறுகிறான். நமக்கு இறைவன் தந்ததிலிருந்து நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே கோடிட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தரக்கூடியதிலிருந்து அதிகமாக செலவு செய்கின்ற பொழுது இறைவனுடைய பாக்கியத்தை பெறுகிறோம், இம்மையிலும் பெறுகிறோம். அதனால் அதனுடைய விளைவு சொர்க்கத்திலும் அல்லாஹ் நமக்கு மகத்தான கூலியை தருகிறார். சஹீஹ் புகாரியிலே 1418வது நபிமொழியாக இடம்பெறுகிறது. அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் ஜாஅத்னி இம்ராத்துன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅத்னி இம்ராத்துன், ஒரு பெண்மணி இடத்திலே வந்தார். வா மாஹா இப்னத்தான் லஹா தஸாலினி, அவளுடன் 2 பெண் குழந்தைகள் இருந்தது. அவள் ஏதேனும் கேட்டு பெறுவதற்காக வேண்டி வந்திருந்தாள். 2 பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு, பிள்ளையை பசியும் பட்டினியுமா இருக்குது,
அதாவது மற்ற இடங்கள்ல போனா உணவு கிடைக்காது, நபிகளாருடைய வீட்டுக்கு போனா ஏதாவது இருந்ததை கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிடாம கூட பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனம் கொண்டவர்கள். ஆகவே அங்கு செல்லலாம் என்பதாக நினைத்து அந்த தாயத்தினுடைய 2 குழந்தைகளையும் பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு செல்கிறார். அங்கு ஆயிஷா அம்மையார் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பலம் தஜிதவு கைரத்தும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கு மிங்குமாக வீட்டிலே தேடி பார்க்கிறார்கள். அவருடைய முகம் சோர்ந்திருக்கிறது. ஆகவே ஏதாவது கொடுக்கலாமே என்று பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு பெரியத்தம்பழம் காணப்பட்டது. அதை எடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை அப்படி எடுத்து கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த பேரித்தம்பழத்தை இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, 3 பேரித்தம்பழங்கள் வீட்டிலே இருந்தது. 3 பேரித்தம்பழத்தை எடுத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கொடுக்கிறார்கள். 3 பேரித்தம்பழத்தை வாங்கி கொண்டு அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகிறாள். அந்த பேரித்தம்பழத்தை 2 பெண் குழந்தைகளுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறாள். வளம் தாக்குல் மின்ஹா, அதிலிருந்து அவள் எதையும் உண்ணவில்லை. 3 பேரித்தம்பழங்கள், 2 பேரித்தம்பழத்தை ஆளுக்கு ஒன்றாக அவள் கொடுக்கிறாள். ஒன்றை அவள் சாப்பிடவில்லை. பிறகு சென்று விட்டு மீண்டும் பார்க்கிறது தாயினுடைய முகத்தை. இரக்கம் சுரந்த அந்த தாய் அந்த பழத்தை எடுத்து பீத்து ஆளுக்கு பாதியாக வழங்குகிறார். கண்ணியமானவர்களே, இந்த செய்தி, இந்த நிகழ்வை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், வீட்டிலே அவர்கள் அந்த பழத்தை கொடுக்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு சற்று அருகாமையை அமர்ந்து அந்த தாய் உண்ண கொடுக்கிறார். அந்த நிகழ்ச்சியை ஆயிஷா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண் செய்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது என்று அந்த நிகழ்வை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா காமத்து மஹரஜத், பின்பு அவங்க 2 பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அவள் செல்கிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் கழித்து வருகை தருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் பசியோடு இருந்தும் தன்னை விட தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளித்த அந்த செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணிபுத்தலாவின் ஆதியில் பனாத் பிஷையின் ஃபஹஸன இலைஹின்ன குன்னலஹு சித்ரன் மினன் நார். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், யார் பெண் குழந்தைகளால் பாதிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த குழந்தைகள் நரகத்திலிருந்து காக்கும் திரையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் பெருமானார்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ் கத் அவுஜப லஹல் ஜன்னா, நிச்சயமாக அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார் என்று சொன்னார்கள். அல்லது நரகத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் விடுதலையாக்குவான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெண் குழந்தைகளை நம்முடைய பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்த்து உணவு கொடுத்து சரியான முறையிலே பாவித்து திருமணம் முடித்து கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு சொர்க்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவூட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்க்க வேண்டும். சரியான முறையில வளர்க்காதன் மூலமாகத்தான் இன்றைக்கு கிழக்கரை மட்டுமல்ல பல்வேறு ஊர்களிலும் அதிகமான டிவோர்ஸுகள் வந்து கொண்டிருக்கிறது, தலாக் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையிலே ஒழுக்கமான அடிப்படையிலே வளர்க்காததின் வாயிலாக பல்வேறு சிந்தனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பள்ளி வாயில்களிலே இதுதான் அதிகமாக பயிரிலே இருக்கிறது. அதை சமாளிக்க முடியாமல் சரியான முறையிலே பஞ்சாயம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான கால சூழ்நிலையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை சரியான முறையிலே வளர்க்க வேண்டும். உணவு கொடுப்பது மட்டும் நமக்கு கட்டாயம் அல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அன்பை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
அவர்களுக்கு நன்மையான விஷயங்களை எப்படி சொல்ல வேண்டுமோ அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை இந்த உலகத்திலும் தருகிறான். அந்த பிள்ளையும் நமக்காக துவா செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் விளைவாக மறுமையிலே சொர்க்கத்தை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தனது அருமறையாம் திருமறையிலே கோடிட்டு காட்டுகிறான். அத்தியாயம் 30 வசனம் 4-5 கூறுகிறான். ஃபம்மாமன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. எவர் நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை இறைவனுக்கு அஞ்சி நல்ல முறையிலே செலவு செய்கிறாரோ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை இலகுவாக்கி தருவதாக கூறுகிறான். எவர் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை பிறருக்கு கொடுக்கிறாரோ அவர் உண்மையை நனவுபடுத்தி விட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவ்வாறு நனவுபடுத்தியதின் வாயிலாக அவர்களுக்கு நாம் சுரக்கத்தை வழங்குவதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, நபிகளாரும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வும் அப்படித்தான் சொர்க்கத்தை தருவதாக சொல்லுகிறான். அப்பேற்பட்ட விஷயங்கள்ல இன்றைக்கு நாமெல்லாம் நமக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தை பூட்டி வைக்கின்றவை தவிர எடுத்து கொடுப்பதற்கு பயப்படுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமானார்கள். புகாரியிலே 1433வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா துஹசி ஃபயஹசில்லாஹு அலைக், நீ இவ்வளவுதான் என்று வரையறுத்து தர்மம் செய்யாதே, அல்லாஹ் உன் மீது வரையறுத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ கணக்கு போட்டு நீ கொடுத்தீங்கன்னா உனக்கும் கணக்கு போட்டு அல்லாஹ் தருவான். தாராளமாக மனதார நீ செய், அல்லாஹ் உமக்கு தருவான். இறை நம்பிக்கையை நீ மேன்மைப்படுத்து என்று நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய தர்மத்திலே எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது என்று சொன்னால், நாம் சம்பாதித்து பிறருக்கு தர்மம் செய்வதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். புதியில பணம் வருது, அதை நம்ம தர்மம் செய்யறோம், அதுல பெரிய நன்மையை அடைய முடியாது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சம்பாதித்து பிறருக்கு நீ தர்மம் செய், அந்த சம்பாதிப்பதின் மூலமாக அல்லாஹ் பல்வேறு உனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறான், உமக்கு பரக்கத்தை தருவதோடு அதிலிருந்து சிலவற்றை நீ தர்மம் செய். ஒரு நபிமொழி வருகிறது, புகாரில் 1410வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் தஸத்தக பி அதீமின் தமரத்தின் மின் கஸபின் தய்யிபின், யார் ஒரு பேரித்தம்பழத்தின் அளவு முறையாக தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து தர்மம் செய்வாரோ, வலா யுகபிலில்லாஹ் இல்லா தய்யிப், அல்லாஹ் பரிசுத்தமாவதை தவிர அதை ஏற்றுக்கொள்வதில்லை. வலா யுகபிலில்லாஹ் இல்லா தய்யிப, நல்லதையை தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறுகிறான். அப்படியானால் யார் சம்பாதித்து ஒரு மனிதன் தர்மம் செய்கிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை அங்கீகரித்துக் கொள்கிறான் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயமா அந்த தர்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கரத்தால் வாங்குகிறான். ஒரு பேரித்தம்பழத்தின் அளவு ஒரு மனிதன் சம்பாதித்து தர்மம் செஞ்சானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சம்பாதித்து அதிலிருந்து வரக்கூடிய வரவுகளில் இருந்து ஒரு மனிதன் பிறருக்கு செய்யக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் தனது வலது கரத்தால் வாங்குகிறான். ஏனென்று சொன்னால் ஏழ்மையிலும் அவன் தர்மம் செய்கிறான், கஷ்டப்படுகிறான், உழைக்கிறான். பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருளில் இருந்து சிறிதளவையாவது பிறருக்கு வரக்கூடியவர்களுக்கு, பசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் கொடுப்போமே என்று நினைத்து அவன் தர்மத்தை செய்கிறான். அப்பேற்பட்ட தர்மத்திற்கு கொடுக்கக்கூடிய சன்மானத்தை நபியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த தர்மத்தை வலது கரத்தால் வாங்குகிறான். சும்மா பி ரப்பிஹா, அது வளர்ந்து கொண்டே செல்கிறது. கமாய் ரப்பி அஹதுக்கும் படுவுகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று ஒரு அடியான் சம்பாதித்து பிறருக்கு தர்மம் கொடுப்பதை அல்லாஹ் தனது வலது கரத்தால் வாங்குகிறான்.
அது வளர்ந்து கொண்டே செல்கிறது. அதற்கு உதாரணமும் காட்டுறாங்க நபிகள் நாயகம். உங்களில் ஒருவருக்கு நீங்க குதிரைப்பட்டி அதிகமா வளர்க்குறீங்க, அந்த உங்களுடைய குதிரைப்பட்டி எப்படி வளர்க்கிறீர்களோ அது போன்று ஒரு அடியான் சம்பாதித்து சிறிதளவு தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய வலதுகரத்தால் அதை வாங்குகிறான். அது வளர்கிறது. எந்த அளவுக்கு வளர்கிறது? ஹத்தா தகூனு மிஸ்லல் ஜபல், உஹது மலை அளவுக்கு அந்த தர்மம் வளர்ந்து நிற்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நாளை மறுமையில நம்ம நினைச்சிருப்போம் நம்ம எந்த ஒரு நன்மையுமே செய்யலை என்பதாக நினைச்சிருப்போம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ செய்த அமல் நன்மை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்திற்கு செல் என்பதாக சொல்கின்ற பொழுது அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் என்னை நீ பரிகாசம் செய்யாதே, நான் இந்த அளவுக்கு நன்மையை செய்வதற்குரிய தகுதியான அடியான் கிடையாது, ஆகவே நீ பரியாசம் செய்யாதே என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் சொல்லுவார், இல்லை, நீ சிரமமான நேரத்திலே கஷ்டமான நேரத்திலே நீ பசியாக இருந்த நேரத்திலே இன்னொரு மனிதன் பசியாக வந்த பொழுது நீ அவனுக்கு உணவை கொடுத்து அனுப்பி வைத்தாய். அதனுடைய நன்மைதான் எனது வலதுகரத்தால் வாங்கப்பட்டது. அது இந்த அளவுக்கு மலை போன்று இருக்கிறது, எடுத்துக்கொண்டு நீ சொர்க்கத்திற்கு செல் என்பதாக அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எவ்வளவு உரிய சிறப்பை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் பலா, தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய மரணதவனையே மாற்றி அமைக்கும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய விஷயத்தை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுதுவிட்டு அந்த சத்திய சஹாபாக்களுக்கு அறிவுரை பகிர்வார்கள், பிறகு அதை விட்டு கடந்து செல்வார்கள். இது இன்றைக்கும் வழக்கமாக உள்ளது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரை நிகழ்த்தி விட்டு விடைபெறுகின்ற பொழுது எல்லோரும் கலைந்து செல்கிறார்கள். கலைந்து அவங்க சொந்த வேலைகளுக்காக போவாங்க. சம்பாதிச்சா தானே சாப்பிட முடியும். அவருடைய சொந்த வேலைகளுக்காக செல்வார்கள். வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய வியாபாரத்திற்கு செல்வார்கள். கூலி வேலைக்கு போறவங்க கூலி வேலைக்கு போவாங்க. இப்படி அவர்கள் தன்னுடைய சொந்த வேலைக்கு செல்கின்ற பொழுது ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கமா நகரத்திலே வணிக துறையிலே கொடிகட்டி பிறந்தவர்கள். வியாபாரத்திலே அவர்கள் அடித்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை. அம்பானி ஆதானி என்ன மிகப்பெரிய குரோடுகளை அதிகமான முறையிலே அவர்கள் சம்பாதித்தவர்கள். ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கிய அந்த புனிதமான மனிதர் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை மஸ்ஜித் நபவியிலே தொழுதுவிட்டு பெருமானாரோடு இருந்துவிட்டு அந்த சொற்பொழிவிலே கலந்து விட்டு விடை செல்கின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த தோழர்களிடத்திலே சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, இதோ பாருங்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார், திரும்பி வரமாட்டார் என்று சொன்னார்கள். எல்லோருக்கும் கவலையாக ஆகிவிட்டது. மற்ற ஆளுக்களை சொன்னா பரவாயில்லை, ஆனா இந்த மனிதர் ஏராளமான பொருள் செல்வங்களை வைத்துக் கொண்டு வியாபாரத்திலே வரக்கூடிய பொருளாதாரத்தை ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர். இந்த மனிதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், போவாரு, திரும்பி வரமாட்டான்னு சொல்றாங்க. அதிகமாக கவலை கொண்டார்கள், அதிகமாக சிந்தித்தார்கள். பிறகு அது போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரத்திற்கு போனாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. வருகின்ற பொழுது இரவு நேரமாகி விடுகிறது. அவருடைய வியாபாரத்திற்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த பொருட்களை விட்டுவிட்டு அதற்கான பணங்களையும் வைத்திருக்கிறார்கள், மீதமிருந்த பொருளையும் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே அவர்கள் இரவிலே வருகின்ற பொழுது பார்க்கிறார்கள், இரவு நேரமாகிவிட்டது.
பையிலே பணம் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. ஆகவே மனிதன் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்த்து தங்கிவிட்டு செல்வோம் என்பதற்காக வேண்டி ஒரு மலை குன்றின் மீது ஏறி நின்று பார்க்கிறார்கள். நின்று பார்க்கின்ற பொழுது அந்த மலை குன்றில் நின்று பார்க்கிறார்கள், எங்கேயாவது மனிதர்கள் இருப்பார்களா? ஒரு சிம்பிளி விளக்கு தெரிகிறது. விளக்கை பார்த்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சரி இங்கு மனிதர்கள் வசிக்கிறார்கள், அங்கு சென்றால் நமக்கு தங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக நினைத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தம்முடைய பொருளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த சிம்பிளி விளக்கு அந்த விளக்கை பார்த்து செல்கிறார்கள். சென்று அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு அந்த வீட்டிலே திரையிடப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சலாத்தை உரைக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மன் அன்த, நீங்க யாரு? ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்கிறது, நீங்கள் ஸ்கிரீனை திறந்துகிட்டு உள்ள வந்துடாதீங்க, வெளியிலே நில்லுங்க என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். அவங்க போவாங்களா, மார்க்கம் தெரிஞ்சவங்க, இருந்தாலும் அந்த பெண்மணி சொல்றாங்க. அந்த நேரத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மையார் வெளியில வர்றாங்க. வெளியிலே வந்து அவர்களை பார்க்கிறார்கள். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? அப்பொழுது அவர் சொன்னார், என்னிடத்திலே எண்ணற்ற பணங்கள் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது, நான் மிகப்பெரிய ஒரு வியாபாரி. வழித்தடத்திலே செல்கின்ற பொழுது கொள்ளையர்கள் இருக்கிறார்கள், பணத்தை கொள்ளையடித்து வருவார்கள். ஆகவே தங்கிக் கொள்வதற்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. மலை குன்றின் மீது நின்று நான் பார்த்தேன், ஒரு சிம்லி விளக்கு தெரிந்தது. ஆகவே இங்கு மக்கள் வசிக்கிறார் என்பதை நினைத்துக் கொண்டு நான் இங்கு வந்திருக்கிறேன், தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அந்த அம்மா ஒரு சோகமான செய்தியை சொன்னாங்க. நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய சொல்லுக்கு நான் வழிமொழிகிறேன், இருந்தாலும் கூட நான் ஒரு செய்தியை உலகத்திலே முன்னதாக சொல்லிக்கிறது என்பதாக சொன்னார்கள். அந்த பெண்மணி அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னையும் சேர்த்தா 4 பேரு. நாங்க இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம், மேலே வீடு கிடையாது, கூரை கிடையாது, சுற்றி மறைத்திருக்கிறோம். ஆகவே எந்த அளவுக்கு எங்களுடைய சிரமம் இருக்குது என்று சொன்னால், கட்டுவதற்கு ஆடை இல்லை, நாங்கள் குழியை நோண்டி நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு ஆடை இருக்கிறது, அந்த ஆடையை நான் கட்டிக்கொள்வேன். நான் கட்டிக்கொண்டு சுபுக தொழுகையை தொழுகிறேன் என்று சொன்னால் சுபுக தொழுகையை தொழுது விட்டு அடுத்தினுடைய மகளிடத்திலே கொடுப்பேன். அவள் கட்டிக்கொண்டு சுபுக தொழுகையை தொழுவாள். பிறகு அவள் அவளுடைய தங்கையிடத்திலே கொடுப்பாள், அவளுடைய லாத்தா இடத்திலே கொடுப்பாள். இப்படித்தான் என்னுடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நான் எப்படி வெளிப்படுத்துவது என்று நினைத்தேன். ஆனால் உங்களை உள்ளே அரவணைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா, அதற்குத்தான் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறேன். பிறகு அந்த அம்மையாரோடு சொன்னார்கள், உங்களுக்கு நான் வெளியிலே படுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தேன் என்று சொல்லி ஈத்த மரத்தினுடைய தட்டியை அந்த தட்டி அவரிடத்துல இருந்தது, அதை கொடுத்து நீங்கள் இந்த இடத்திலே தூங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை நடத்தி நீங்கள் கொடுங்கள், நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறோம். அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அதனை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அன்று இரவு நான் வெளியிலே படுத்து உறங்குவதற்கு நாடினாலும் கூட எனக்கு தூக்கம் வரவில்லை. இப்படியெல்லாம் மக்கள் வாழுகிறார்களா? உலகிலே எண்ணற்ற மக்களுக்கு நாமெல்லாம் பெருமைகளை அள்ளி வைத்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று கவலை கொண்டார்கள். தூக்க வராமல் அந்த இரவு முழுவதும் அவர்கள் தூங்கவில்லை. விடிந்த உடனே அந்த பெண்மணியை அழைத்தார்கள். அழைத்து அவரிடத்தில் பேசினார்கள். அதாவது, இவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையில இருப்பதை நான் கண்டு மிகவும் இரவிலே கவலைப்பட்டவனாக இருந்தேன். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து சரியான பொருளாதாரத்தை தந்து நிம்மதியோடு வாழ வைப்பானா என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ செஞ்சாங்க. துஆ செஞ்சது மட்டுமல்ல, அவர்கள் வியாபாரத்திற்காக சென்றார் அல்லவா, கையில் இருந்த பணத்தை இடத்திலே கொடுத்தார்கள். அதை நீ அப்படியே வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை முழுவதும் அதையே நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பொருளையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிய துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, செய்தியை பாருங்கள்.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் எங்கு செல்கிறார்கள்? காலையிலே மஸ்ஜித் நபவியை நோக்கி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி வரமாட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் இவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். தூரமாக மஸ்ஜித் நபவியிலிருந்து பார்க்கிறார்கள். சஹாபாக்கள் ஓடி போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு செய்தியை சொன்னீங்களே, நீங்க சொன்னா சரியா இருக்கும். ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாரே, ஆச்சரியமா இருக்குது யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, பொறுமையாக இருங்கள், அவர் நம்முடைய இருப்பிடத்துக்கு வரட்டும் என்று சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவியை அடைகிறார்கள். எல்லோரும் ஒன்று கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் மிகப்பெரிய ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆனா இன்றைக்கு சற்று மாற்றமாக இருக்கிறது. என்ன விஷயம் என்பதை சுய ஆய்வு செய்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்கு அருகிலே அமர்ந்தார்கள். அவர்களை சுற்றி சஹாபாக்கள் அமர்ந்தார்கள். அந்த நேரத்திலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரிடத்திலே அவர்கள் வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த நிகழ்வை கேட்கிறார்கள். இங்கிருந்து நீங்க சென்றீர்கள், திரும்பி வருகின்ற பொழுது ஏதாவது நிகழ்வு உங்களுக்கு நடந்ததா என்று கேட்டார்கள். அப்பதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில எங்குமே காணாத நடந்திராத ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, அதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப விளக்கத்தை கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி என்கின்ற சம்பவத்தை சொன்னாங்க. வந்தேன், இந்த மாதிரி ஒரு மலை குன்று என்று பார்த்தேன், விளக்குகளை தெரிந்தது. அதோட அந்த வீட்டுக்கு போனேன். அங்கு பார்த்தா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அந்த பெண்கள் இருந்தாங்க. ரொம்ப கவலையா போயிடுச்சு எனக்கு. இப்படியெல்லாம் மக்கள் நாட்டிலே வாழுகிறார்களா என்று கவலைப்பட்டு என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக போட ஆரம்பித்து விட்டது. இரவிலே எனக்கு யாரும் சொல்லா தூக்கம் வரவில்லை. பிறகு காலையில் இருந்த அந்த பணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு, இருந்த பொருளை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு யார சொல்லா தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அந்நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அருகிலே அமர்ந்திருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். விளக்கம் சொல்லணும்ல, அதாவது வரமாட்டான் சொன்னாரு, வந்திருக்கிறாரு. அதற்கு நபி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய மரணதண்டனையை மாற்றி அமைக்கும். அந்த பெண்மணியினுடைய நிகழ்வை பெருமாள் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த 4 பெண்மணிகளும் பணத்தை பார்க்காம இருந்தாங்க, செல்வங்களை பார்க்காம இருந்தாங்க. எடுத்துக்கொண்டு நமக்கு எண்ணற்ற செல்வங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் இப்படி இருக்கும். அதனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை, என்ன செய்யும் என்பதை அவர்கள் புரியாமல் இருந்தார்கள். அந்த 4 நபர்களும் அமர்ந்து ஒரு ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை பண்றாங்க? இவ்வளவு காலமாக, எனது வயதில் 60 ஆண்டு காலமாக நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு சுபிட்சமான, ஒரு சந்தோஷமான ஒரு உணவையோ ஒரு வண்ணங்களையோ கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதாரங்கள் அல்ல நமக்கு தந்திருக்கிறார். இதை தந்த மனிதனை பற்றி நாம் தெளிவான முறையில் அறிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய காணிக்கை என்ன என்பதை ஆய்வு செய்கிறார்கள். அந்த 3 பேர்ட்டையும் ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. அப்படி ஆலோசனையை கேட்கின்ற நேரத்துல அப்ப அவங்க எல்லாம் ஒரு செய்தியை சொல்றாங்க. அதாவது இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை ஒரு மனிதர் நம்ம இடத்துல கொடுத்து விட்டு கடந்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் அவருக்கு நம்முடைய வயதிலிருந்து 10 வயதுகளை அவருக்கு தந்து விடுமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இப்படி நம்ம 4 பேர் நியத்து பண்ணிக்கிறோம். 4 பேருமே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? 2 ரக்காத் தொழுவோம். யா அல்லாஹ், என்னுடைய வயதிலிருந்து 10 வயதை எங்களுக்கு உதவியாக கொடுத்த கண்ணியத்திற்குரிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதருக்கு நீ சேர்த்து வைப்பாயாக என்று 4 பெண்மணிகளும் துஆ செய்கிறார்கள். அவர்கள் தொழுது விட்டு செய்த அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டார். அதனால்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த துஆவை அங்கீகரித்தின் மூலமாக மௌத்து வரக்கூடிய அந்த மரணம் இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் மாற்றி அமைத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்ல வந்தார்கள். சதகத்தில் அப்துல் கலாம் அப்துல் பலா, தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய மன்னதமணியை கூட மாற்றி அமைக்கும்.
அப்படித்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் மாற்றி அமைத்திருக்கிறான். இன்றைக்கு மௌத்தா போகக்கூடிய இவருக்கு இந்த பெண்மணிகள் துவா செஞ்சதுனால 40 வயதில் அல்லாஹ் அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டா இன்னும் அவர்கள் 40 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஜீவிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு இப்படி எண்ணற்ற செய்திகளை சொல்லியிருக்கிறான். சொல்லுவதற்கான நேரங்கள் குறைவு. நமக்கு பெருமானார் அவர்கள் இந்த தர்மத்தின் மூலமாக எண்ணற்ற செய்திகளை சொல்லி அதன் மூலமாக உடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸர்ராயி வ ضراயி, மகிழ்ச்சியான நேரங்களிலும் சிரமமான நேரங்களிலும் அந்த நல்லடியார்கள் செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைத, அதாவது கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீனா அனின் நாஸ், அதாவது ஜனங்கள் தவறு செய்தால் அதனை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் 3 விஷயங்களை சொல்லுகிறான். வல்லாஹ் யுஹிப்புல் முஹ்ஸினீன், இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்படிப்பட்டவங்களை அந்த 3 விதமான நபர்களை சொல்லி அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறான். அதில் முதலாவது அல்லாஹ் சொல்வது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸர்ராயி வ ضراயி, மகிழ்ச்சியான நேரங்களிலும் சிரமமான நேரங்களிலும் செலவு செய்வார்கள் என்று சொல்லுகிறான். அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தர்மத்திற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பு வச்சிருக்கிறான் சொன்னா, சுருக்கத்துல 8 வாசல்கள். அதுல ஒரு வாசல் பாபு சதகா,